அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் ஷெட்யூல் 6 and 7ல் டைம் அண்ட் ஒர்க் அண்ட் எல்சிஎம் ஹெச்எஃப் இந்த 2 டாபிக் கொடுத்துருந்தேன். இந்த 2 டாப்பிக்கோட கொஷின் பேப்பரில் தெரியாத கொஷின் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். டைம் அண்ட் ஒர்க் கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 6, 13, 14, 15, 16, 17, 18, 21, 22, 25, 27 இந்த கொஷின்லாம் தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த சம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்ற டெஸ்ட் கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 6, 7, 8, 18, 23, 29 இந்த சம்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். 120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்துள்ளனர். 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர் எனில் மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆட்கள் அப்படின்னு போடுங்க, அதுக்கடுத்து நாட்கள் அப்படின்னு போடுங்க. கொஷினை பாருங்கள், 120 பேர்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஆட்களுக்கு நேராக 120 போடுங்க. 200 நாட்களுக்கு போதுமான உணவுப் பொருட்களை வைத்திருக்கதா சொல்லியிருக்காங்களா, நாட்களுக்கு நேராக 200 போடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5 நாட்களுக்கு பிறகா, அப்போது நாட்கள்லேருந்து 5 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண வரும் 195. இந்த 120 அப்படியே தான் இருக்குது, இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 30 பேர் தொற்று நோயால் இறந்து போகிறாங்களா, அப்போ ஆட்கள்லேருந்து 30 மைனஸ் பண்ணணும், ஏன்னா இறந்து போயிடுறாங்க. இதே 30 பேர் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணுவோம். இங்கே 30 பேர் வந்து இறந்து போகிறதா சொல்லிடுறாங்க. அப்போ இறந்து போகிறாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணணுமா. 120ல் 30 போச்சுன்னா என்ன வரும், 90. 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுறேன் எனில் மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. நாட்கள் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து குறையுது. இங்கே 120 இருக்குது, இங்கே 90 இருக்குது. ஓகேவா, அப்போது இது வந்து இந்த சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறேன். 120 பேருக்கு வந்து 195 நாளுக்கு போதுமான உணவுப் பொருள் இருக்குது அப்படின்னா ஆட்கள் வந்து குறையிறாங்க. 30 பேர் வந்து குறைஞ்சிட்டாங்க. அப்போ அந்த உணவுப் பொருள் இன்னும் கொஞ்சம் அதிகமான நாட்கள் தானே வரும். ஏன்னா அந்த 30 பேர்த்தோட உணவு வந்து இன்னும் அதிகமான நாட்களுக்கு வரும். அதான் ஒரு சைடு வந்து குறையுது, ஒரு சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்னது, நேர்வீதமா எதிர்விகிதமா, இது வந்து எதிர்விகிதம். எதிர்விகிதம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுவோமா. டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க. 120 பெருக்கல் 195 ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் 90. எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 90 இந்த சைடு கொண்டு வாங்க. 120 பெருக்கல் 195 டிவைடட் பை 90. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 3 3 12, இங்கே 3 9. நெக்ஸ்ட்டு 1 3 3, 6 3 18, மிச்சம் 1, I 3 15 இருக்கு. 65ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 260. இதான் இதுக்கான ஆன்சர். மீதமுள்ள உணவுப் பொருள் வந்து எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்குன்னா 260 நாட்களுக்கு வந்து மிச்சம் இருக்க உணவு வந்து வரும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருள்கள் உள்ளது. அந்த பொருள்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீரர்கள் அப்படின்னு போடுங்க, அதுக்கடுத்து நாட்கள்னு போடுங்க. 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருள்கள் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த பொருள்கள் 46 நாட்கள் நீடிக்க வேண்டுமெனில், இந்த பொருள் வந்து 46 நாட்கள் நீடிக்கணும் அப்படின்னா எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 276 வீரர்கள் வந்து எத்தனை பேர் இந்த பட்டாளத்தை விட்டு போகணும்னு கேட்டிருக்காங்க. தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. வெளில போகணுமா, அப்போ மைனஸ். ஓகேவா, இதுவே அந்த பட்டாளத்துக்கு உள்ளே வர்றாங்க அப்படின்னா ப்ளஸ் போட்டுருவோம். அந்த பட்டாளத்தை விட்டு வெளில செல்லணும்னு தான் சொல்லியிருக்காங்க, அப்போ மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகே, இப்போ நம்ம நேர்வீதமா எதிர்வீதமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து மைனஸ், ஏன்னா 276 விட மைனஸ் தானே பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக அதில் குறையும், இந்த இங்கே இருக்க வேல்யூஸ் வந்து குறையும். அதுக்கடுத்து இங்கே 20 இருக்குது, இங்கே 46 இருக்கா, அப்போ இந்த சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சைடு டிக்ரீஸும் ஒரு சைடு இன்க்ரீஸும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு எதிர்விகிதம். எதிர்விகிதம் என்ன பண்ணுவோம், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுவோமா. டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 276 பெருக்கல் 20 ஈக்குவல் டு 276 மைனஸ் எக்ஸு 46. ஓகே, இங்கே டிவைட் பண்ணலாமா. 2 4, 3 2 6, இங்கே 5 2 20ன்னு வந்துருச்சு. ஓர் 23 23 இந்த சைடு ஓர் 23 23, மிச்சம் 4 இருக்கும். அதுக்கடுத்து 2 23 46 அப்படின்னு வந்துருச்சு. 12ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 120. ஓகே, ஈக்குவல் டு 276 மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் இந்த சைடு கொண்டு வாங்க, ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். அதே மாதிரி 120 அந்த சைடு கொண்டு போங்க, மைனஸ் 120 மாறிடும்.
276ல் 120 போச்சுன்னா என்ன வரும்? x = 156. அப்போது எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு போகணும் அப்படின்னா 156 வீரர்கள் வந்து இந்த பட்டாளத்தை விட்டு போகணும். அந்த உணவுப் பொருள் வந்து 46 நாட்களுக்கு நீடிக்கணும் அப்படின்னா 156 வீரர்கள் வந்து அந்த பட்டாளத்தை விட்டு போகணும். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை A 25 நாளுக்குள் முடிப்பார். B தனியாக அந்த வேலையை 20 நாட்களுள் முடிப்பார். A வேலையை தொடங்கி 10 நாட்கள் கழித்து B சேர்கிறார் எனில் அந்த வேலை முடியும் நாட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை A வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார்? 25 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு B வந்து 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். A வேலையை தொடங்கி 10 நாட்கள் கழித்து B சேர்கிறான்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஒர்க் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதில் யார் ஃபஸ்ட்டு வேலையை தொடங்குறா? A தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10 நாள் வந்து A வந்து தனியாக தான் வேலை செய்கிறாங்க. 10 நாள் கழிச்சு தான் B வந்து சேர்றாரு. A கூட வந்து B வந்து சேர்றாரு. அதான் A + Bன்னு போட்டிருக்கேன். 10 நாட்கள் கழித்து B சேர்கிறார் எனில் அந்த வேலை முடியும் நாட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். A வந்து 10 நாள் தனியாக தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா? ஏவோட 1 டே ஒர்க் எவ்வளோன்னு பாருங்கள், 1/25. அப்போ 10 நாள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு 10. ஏன் 10 போடுறேன்? A வந்து தனியாக 10 நாளில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏவோட 1 டே ஒர்க் எடுத்துகிட்டு இன்ட்டு 10 போட்டிங்க அப்படின்னா A வந்து 10 நாளில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 10 5 25. அப்போது 2/5 ஒர்க்கை வந்து A வந்து 10 நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. மிச்சம் எவ்வளோ ஒர்க் இருக்குது? 5ல் 2 போச்சுன்னா மிச்சம் எத்தனை? 3. அப்போ 3/5 ஒர்க்கு வந்து மிச்சம் இருக்குது. அது யார் யார் பண்ணுவா? ஏயும் பியும் சேர்ந்து பண்ணுறாங்களா? ஃபஸ்ட்டு A and Bயோட 1 டே ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1/25 + 1/20. 1/25க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுங்க, 100 அப்படின்னு வரும். 25யோட 4 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 100 வரும். அதே மாதிரி இந்த 20யோட 5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 20 வரும். அப்போது 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 9/100 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து A and Bயோட 1 டே ஒர்க்கு. இந்த 9/100 அப்படின்றது A and Bயோட 1 டே ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டேன்னு போட்டுக்கோங்க, அதுக்கடுத்து ஒர்க்குன்னு போட்டுக்கோங்க. ஏயும் பியும் சேர்ந்து 1 டேயில் 9/100 ஒர்க்கை பண்ணுது. அப்போது இங்கே பாருங்கள், இது வந்து ஒர்க்கு, இங்கே இருக்கிறதுலாம் ஒர்க்கு, இங்கே இருக்கிறதுலாம் டேஸ். 3/5 ஒர்க்கை பண்ண ஏயும் பியும் சேர்ந்து 3/5 ஒர்க்கை பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? தெரியாது, எக்ஸ்னு வச்சாச்சு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3/5 பெருக்கல் 1 = 9/100 × எக்ஸு. 1 3 3 3 9. 1 5 2 10 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 20 அந்த சைடு கொண்டு போங்க. 20/3 வந்துருச்சு. எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 3/20 அந்த சைடு கொண்டு போட்டால் அது வந்து 20/3 மாறிடுச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3 6 3 18. மிச்சத்தனை இருக்கும் 2 இருக்கும். இந்த கலப்பினத்தில் எழுதுங்க. அப்போ 6 2/3 நாட்கள், டேஸ். இதான் இதுக்கான ஆன்சர். அந்த வேலை முடிய எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 6 2/3 நாட்கள் ஆகும். இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 14 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் மற்றும் 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் அதே வேலையை 11 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் அந்த வேலையை போல 3 மடங்கு வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்கள் மற்றும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணும். 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 14 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் அதே வேலையை 11 நாளில் கம்ப்ளீட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. எனில் 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் அந்த வேலையை போல 3 மடங்கு வேலையை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்மள்ட்ட கேட்ட கொஸ்டின் என்ன? 8 ஆண்களும் 6 சிறுவர்களும் சேர்ந்து அதே போல் 3 மடங்கு வேலையை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த இதில் இருக்க பாருங்கள், இங்கே ஆண்களும் சிறுவர்களும் இருக்கா, இதை ஃபுல்லாக ஆண்களாக மாற்றணும், இல்லைன்னா சிறுவர்களாக மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டையும் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 2ஐயும் இந்த 14ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த 7ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே இந்த ஈக்குவேஷனில் இந்த 3ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் 8ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுங்கள். 2ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்?
28 அப்படின்னு வந்துருச்சு. 28 ஆண்கள். நெக்ஸ்ட் இந்த 7ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 98 சிறுவர்கள். அதே மாதிரி இந்த 3ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணா 33 ஆண்கள். 8ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணா 88 சிறுவர்கள் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆண்களையும் மைனஸ் பண்ணோம், சிறுவர்களையும் மைனஸ் பண்ணோம். 33ல எது பெரிய நம்பரோ அதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க. 33ல 28 போச்சுன்னா என்ன வரும்? 5 அப்படின்னு வருமா? அப்போ 5 ஆண்கள். நெக்ஸ்ட் இந்த 98ல 88 போச்சுன்னா என்ன வரும்? 10ன்னு வருமா? அப்போ 10 சிறுவர்கள் அப்படின்னு வந்துருச்சு. நடுவில் ஈக்குவல் போடுங்க, அவ்வளவுதான். அதாவது என்ன மீனிங்னா 5 ஆண்கள் வந்து 10 சிறுவர்களுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆண் வந்து எத்தனை சிறுவர்கள் கண்டுபிடிக்கணுமா? இந்த ஓரஞ்சு 5 ஈரஞ்சும் 10. அப்போ ஒரு ஆண் வந்து 2 சிறுவர்களுக்கு சமம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃபுல்லாவே ஆண்களா மாற்றணும், இல்லைன்னா சிறுவர்களா மாற்றணும். நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபுல்லாவே சிறுவர்களா மாற்ற போறேன். ஒரு ஆண் வந்து 2 சிறுவர்களுக்கு சமம் அப்படின்னா 8 ஆண் வந்து எத்தனை சிறுவர்களுக்கு சமம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதோட 8 மல்டிப்ளை பண்ணுங்க. 8 மல்டிப்ளை பண்ணா 2 சைடுமே 8 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 8 ஆண் ஈக்குவல் டு இங்க 2 8 மல்டிப்ளை பண்ணா 16 சிறுவர்கள். அப்போ 8 ஆணுக்கு பதிலா 16 சிறுவர்களை போடலாம். 16 சிறுவர்கள் பிளஸ் இங்க 6 சிறுவர்கள். 16ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணா 22 சிறுவர்கள் அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்போ 22 சிறுவர்கள் நம்ம எத்தனால அதே போல 3 மடங்கு வேலையை கம்ப்ளீட் பண்ணவங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த 2 ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும், ஃபுல்லா சிறுவர்களா மாற்றணும். இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபுல்லா சிறுவர்களா தானே மாற்றணும். அப்போ இந்த 2 ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று எடுத்து அதை நம்ம சிறுவர்களா மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 4 ஆண் 7 சிறுவர்கள் எத்தனை நாள் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதா இருக்கு? 14 நாள்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்களா? அதாவது 2 ஆண் பிளஸ் 7 சிறுவர்கள் 14 நாள்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை ஃபுல்லாவே சிறுவர்களா மாற்ற போறேன். ஒரு ஆண் வந்து 2 சிறுவர்களுக்கு சமம். அப்போ 2 ஆண் வந்து எத்தனை சிறுவர்களுக்கு சமம்? 4 சிறுவர்களுக்கு சமம். அவ்வளவுதான். அப்போ 4 சிறுவர்கள் பிளஸ் 7 சிறுவர்கள் ஈக்குவல் டு 14. 4 7ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும்? 11 சிறுவர்கள். 11 சிறுவர்கள் வந்து 14 நாள்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. இப்போ நம்ம இனிமே தான் சம்ம சால்வ் பண்ண போறோம். 11 சிறுவர்கள் 14 நாள்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 22 சிறுவர்கள் அதே போல 3 மடங்கு வேலையை, இங்க வந்து 1 மடங்கு வேலை அப்படின்னா அதை வந்து அதை விட 3 மடங்கு, அதனால தான் 3 போறேன் கீழே. அதே போல 3 மடங்கு வேலையை எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. நாட்கள் தெரியாது, மேல எக்ஸ்னு போட்டாச்சு. வேலை வந்து எப்போதுமே கீழே தான் வரும், அதனால வேலையை கீழே போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 1 11 11 2 11 22 1 2 7 2 14. அப்போ இங்க எக்ஸ் 7 வந்துருச்சு. இந்த 3 அந்த சைடு கொண்டு போங்க. 7ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 21. அப்போ 21 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கேட்டிருக்க ஈக்குவேஷனை ஆண்களா மாற்றணும், இல்லைன்னா சிறுவர்களா மாற்றணும். அப்படி மாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நீங்க இதை வந்து சிறுவர்களா மாத்துறீங்க அப்படின்னா இங்க இருக்க ஈக்குவேஷனை சிறுவர்களா மாற்றணும். இங்க வந்து நீங்க வந்து ஆண்களா மாத்துறீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஈக்குவேஷனை ஆண்களா தான் மாற்றணும். இப்போ நம்ம இங்க சிறுவர்களா மாத்திருக்கோம், அதனால தான் இந்த 2 ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சிறுவர்களா மாற்றணும். மாத்தினாதான் வந்து இந்த 11 சிறுவர்கள் எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா தனியா சிறுவர்கள் மட்டும் எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாதான் இங்க 22 சிறுவர்கள் வந்து எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் இந்த ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணதுக்கான காரணம். ஓகேவா? 11 சிறுவர்கள் வந்து 14 நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 22 சிறுவர்கள் அதே போல 3 மடங்கு வேலையை, அதே வேலை அப்படின்னா இந்த இடத்துல 1ன்னு போட்டிருப்போம். 3 மடங்கு வேலை அப்படின்றனால தான் இந்த இடத்துல 3ன்னு போட்டிருக்கோம். அதே போல 3 மடங்கு வேலையை எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. அது தெரியாது, எக்ஸ்னு வச்சாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா கிடைச்சிரும் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் வந்து 21 டேஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு வேலையை ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் முறையே 6, 9 மற்றும் 18 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆணும் மற்றும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரு நாளில் வேலையை முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆண் ஒரு வேலை எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு? 6 நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு பெண் வந்து 9 நாள்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு பையன் வந்து 18 நாள்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 18 நாள்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு ஆணும் மற்றும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரு நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொத்தமா எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு நம்ம தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 6, 9, 18 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க.
6 9 18. ரெண்டாவது டிவைட் பண்ணலாமா? 3 2 6 9 9 2 18. நெக்ஸ்ட் மூணாவது டிவைட் பண்ணால் 1 3 3 3 9 3 9 வந்துச்சு. திரும்ப மூணாவது டிவைட் பண்ணால் 1 1 1 வந்துருச்சு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க 18. எல்சிஎம் என்ன கிடைக்குது? 18. அதான் வந்து மொத்த ஒர்க்கு. மொத்த ஒர்க் வந்து 18 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஒரு ஆண் வந்து இந்த 18 ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாராம்? 6 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார். அப்போது ஒரு ஆணோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 18 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 6 6. ஏன்னா 6 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாரு, அதனால் 6ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 6 6 3 6 18. அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு நாளில் வந்து 3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். நெக்ஸ்ட் பெண்ணு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 18 வந்து 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா பெண் வந்து 9 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா, அதனால் 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 1 9 9 9 18. அப்போ 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பையனுக்கு பாருங்கள். பையன் வந்து 18 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? எல்சிஎம்மும் 18 தான். மொத்த ஒர்க்கும் 18 தான். பையனும் வந்து 18 நாளில் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ 18ஆல் டிவைட் பண்ணுங்கள். 18 டிவைட் பண்ண வரும் 1. அப்போது பையன் வந்து ஒரு நாளில் ஒரே ஒரு ஒர்க்கை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணுவார். நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டினை பாருங்கள். ஒரு ஆணும் மற்றும் ஒரு பெண்ணுமா? அப்போ ஆணும் பெண்ணும். ஆண் வந்து எவ்வளோ? ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கை பண்ணுவார். பெண் வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கை பண்ணுவாங்க. 2 ஆட் பண்ண வரும் 5 ஒர்க்கு. மொத்தம் 18 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதில் வந்து 5 ஒர்க்கை வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மிச்சம் எவ்வளோ ஒர்க் இருக்குது? 18 ஒர்க்கில் 5 ஒர்க்கு வந்து ஆணும் பெண்ணும் பண்ணிட்டாங்க. மிச்சம் எவ்வளோ ஒர்க் இருக்குது? மிச்சம் 13 ஒர்க் இருக்குது. மிச்சம் எத்தனை ஒர்க்கு? 13 ஒர்க் இருக்கா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரே நாளில் வேலையை முடிக்க முடியும் கேட்டிருக்காங்க. ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணும். ஒரு பையன் வந்து ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? ஒரே ஒரு ஒர்க் பண்ண தான் பண்ணுவாங்க. அப்போ 13 பையன்கள் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரே நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 13. இன்னொரு டைம் சொல்கிறேன், தெளிவாக புரியுதான்னு பாருங்கள். ஒரு ஆண் வந்து 6 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பெண் வந்து 9 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பையன் வந்து 18 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 6 9 18 இந்த 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 18 வருது. 18 அப்படின்றது மொத்த ஒர்க்கு. ஓகேவா? ஆண் வந்து ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 18ஐயும் 6ஐயும் டிவைட் பண்ணிங்க கிடச்சிரும். ஆண் வந்து ஒரு நாளில் 3 ஒர்க் பண்ணுறாங்க. பெண் வந்து ஒரு நாள் 2 ஒர்க் பண்ணுறாங்க. பையன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் பண்ண முடியுது. ஓகேவா? மொத்தம் ஒர்க்கு 18. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணும். ஒரு ஆண் வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு, பெண் வந்து 2 ஒர்க்கு. அப்போ மொத்தமாக 5 ஒர்க்கு இவங்க பண்ணியிருப்பாங்க, ஆணும் பெண்ணும் சேர்ந்து. மிச்சம் எத்தனை ஒர்க் இருக்குது? 18ல் 5 போச்சுன்னா மிச்சம் 13 ஒர்க் இருக்குது. இந்த 13 ஒர்க்கை எத்தனை பையன்கள் சேர்ந்தா கம்ப்ளீட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஒரு பையன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் பண்ணுவான். அப்போ 13 பையன் சேர்ந்தா மட்டும் தான் 13 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ 13 பையன் தான் இதுக்கான ஆன்சர். எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா 13 பையன் வந்து துணை புரிந்தால் தான் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஏ பி சி என்ற 3 பேர் ஒரு வேலையை முறையே 36 54 72 நாட்களில் முடிப்பர். இதில் ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகவும் பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர். சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 36 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார். பி அப்படின்றவர் வந்து 54 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார். சிங்கிறவர் வந்து 72 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார். இதில் ஏ என்பவர் 8 நாட்களுக்கு முன்பாகவும் பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர். சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. அப்போ சி தான் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏயும் பியும் இடையில போயிட்டாங்க, ஆனால் சி தான் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. மொத்த நாட்கள் எத்தனை தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஏக்கு எழுத போகிறோம். ஏ வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி வெளில போகிறாரு? 8 நாளைக்கு முன்னாடி வெளில போகிறாரு. அப்போ -8. மொத்த நாட்கள் வந்து எக்ஸ், அதில் வந்து 8 நாளைக்கு முன்னாடி வெளில போகிறாரு, அதனால் -8 அப்படின்னு போட்டிருக்கேன். டிவைடட் பை என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ வந்து எத்தனை நாள் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவார்? 36 நாள்லையா? அதை கீழே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்து பிக்கு எழுத போகிறேன். பி மொத்த நாட்கள் வந்து எக்ஸு, எத்தனை நாளைக்கு முன்னாடி வெளில போகிறாரு? 12 நாட்களுக்கு முன்பாக வெளில போகிறாரு. அப்போ -12. பியோட பி வந்து எத்தனை நாள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார்? 54 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். 54 கீழே போட்டுக்கோங்க, ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு சி வந்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுவார். ஓகேவா? அவர் வெளில போவே இல்லை, ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறாரு. அப்போ ஃபுல் டே மொத்த நாட்களே ஒர்க் பண்ணுவார். மொத்த நாட்கள் என்ன? எக்ஸு. அப்போ எக்ஸ் நாளுமே அவரும் ஒர்க் பண்ணியிருப்பார். சி வந்து எத்தனை நாள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார்? 72 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். அதை கீழே போட்டுக்கோங்க. மொத்த ஒர்க் எத்தனை? 1 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். அவ்வளோதான், ஈக்குவல் டு 1. இப்போ இதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. 36 54 72. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 216 அப்படின்னு கிடைக்கும். அதை கீழே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 36ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் 216 வரும். 6 மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்போ 6 வந்து மேலே மல்டிப்ளை பண்ணும். இது ப்ராக்கெட். ஓகேவா? இப்போ அந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 6x - 48. நெக்ஸ்ட்டு 54ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 216 வரும். 4 மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்போ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 மேலே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள்.
இந்த நடுவில் இருக்க ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4x மைனஸ் 48. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இந்த 72வா 72ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு 216 வரும். 3 மல்டிப்ளை பண்ணால் 216 வருமா? அப்போ 3 மேலே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3x அப்படின்னு வந்துருச்சு ஈக்குவல் டு 1. எக்ஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள், நம்பர்ஸ்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் வரும் 13x. இங்கே இருக்க 6x, இங்கே 6x, இங்கே இருக்க 14x, இங்கே இருக்க 3x ஆட் பண்ணோம் அப்படின்னா 13xன்னு வந்துருச்சு. நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். -96 ஈக்குவல் டு இந்த 216 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போயிருங்க. 216 அப்படி வந்துருச்சு. ஏன்னா 11ஐயும் 216ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 216 தான் கிடைக்கும். ஓகே, 13x மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த -96 அந்த சைடு கொண்டு போங்க. 216 + 96 மாறிடும். -96 ஈக்குவல் இந்த சைடு போகும்போது +96 தான் மாறிடுச்சு. அப்போ 13x மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 216ஐயும் 96ஐயும் ஆட் பண்ணுங்க. 312. எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 312 டிவைடட் பை 13. 14 டிவைட் பண்ண என்ன வரும்? 312 14 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 24 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எக்ஸ் அப்படின்றது என்னது? மொத்த நாட்களாக. அப்போ சி வந்து எத்தனை நாளாக கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னா 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். இதுதான் இதுக்கான ஆன்சர். இதுவே வந்து அவங்க ஏ மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸ் -8ன்னு கொடுத்துருப்போம். 24ல் 8ஐ மைனஸ் பண்ணியிருப்போம். இதுவே பி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 24ல் 12 மைனஸ் பண்ணியிருப்போம். அவங்க வந்து சி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சி வந்து என்னது? எக்ஸ் தானே. எக்ஸ் எத்தனை? 24 டேஸு. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த சம் ரொம்ப சிம்பிளான சம் தான். நான் இந்த சம்க்குலாம் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டீங்க, அதனால திரும்ப நான் சொல்கிறேன். 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள். அவ்வேலையை 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. 4 ஆண்கள் அல்லது 6 பையன் எத்தனை நாளில் ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 20 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 4 ஆண் சேர்ந்தாங்க அப்படின்னா 20 நாளில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 6 பையன் சேர்ந்தாங்க அப்படின்னா 20 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதனால தான் 4 ஆண் அல்லது 6 பையன். 4 ஆண் வந்து 6 பையனுக்கு வந்து சமம். அல்லது கொடுத்தாவே இந்த மாதிரி சமம்னு சொல்லி எடுத்துக்கணும். 4 ஆண் வந்து 6 பையனுக்கு சமமா? ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 6 ஆண்கள் மற்றும்னா ப்ளஸ் பண்ணோம் மற்றும் 11 பையன்கள் எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஆண்கள் பையன் இருக்கு. ஃபுல்லாகவே ஆண்களாக மாற்றணும், இல்லைன்னா பையனாக மாற்றணும். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஆணை வந்து பையனாக மாற்ற போகிறேன். இங்கே பாருங்க, இங்கே கேன்சல் பண்ணுங்க. 2 ஆண் வந்து 3 பையனுக்கு சமம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 ஆண் வந்து 6 பையனுக்கு சமம் அப்படின்னா 2 ஆண் வந்து 3 பையனுக்கு சமம் அப்படின்னு கிடைச்சிச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, 6 ஆண் வந்து எத்தனை பையனுக்கு சமம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம வந்து இந்த ஃபுல்லாகவே பையனாக மாற்ற முடியும். 2 ஆண் வந்து 3 பையனுக்கு சமம் அப்படின்னா 6 ஆண் எத்தனை பையனுக்கு சமம்? இதை வந்து நெட்டில் 6 வரணும், என்ன பண்ணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ 2 சைடு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 6 ஆண் ஈக்குவல் டு 9 பையன். 6 ஆண் வந்து எத்தனை பையனுக்கு சமம்? 9 பையனுக்கு சமம். அப்போ 6 ஆணுக்கு பதிலாக 9 பையனை போட்டிருக்கேன். ப்ளஸ் இங்கே 11 பையன். 9ஐயும் 11 ஆட் பண்ணால் 20 பையன் அப்படின்னு கிடச்சிச்சு. அப்போ 20 பையன் வந்து எத்தனை நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பையன் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கேயும் பையனை தான் பார்க்கணும். 6 பையன் வந்து 20 நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா 20 பையன் வந்து எத்தனை நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க? அவ்வளோதான். இந்த எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 20 இந்த சைடு கொண்டு வாங்க. 6 பெருக்கல் 20 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு எக்ஸ். இந்த 20 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 6 தான் இருக்குது. அப்போ 6 நாட்களில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 6 டேஸ் தான் இதுக்கான ஆன்சர். 21வது சம் வந்து கொஸ்டினே தப்பாக இருக்குது. 22வது சம் பாருங்க. 12 மனிதர்களும் 16 மாணவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்கின்றனர். 13 மனிதர்களும் 24 மாணவர்களும் சேர்ந்து அவ்வேலையை 4 நாட்களில் முடித்தால் தினமும் மனிதனும் மாணவரும் செய்யும் வேலையின் விகிதத்தை கூறுன்னு கேட்டிருக்காங்க. 12 மனிதர்களும் 16 மாணவர்களும் சேர்ந்து, இது மனிதன், இது வந்து மாணவன். ஓகேவா? இது மாணவன், இது மனிதன். 12 மனிதர்களும் 16 மாணவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பார்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 13 மனிதர்களும் 24 மாணவர்களும் அவ்வேலையை 4 நாட்களில் கம்ப்ளீட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. தினமும் மனிதனும் மாணவரும் செய்யும் வேலையின் விகிதத்தை கூறுன்னு கேட்டிருக்காங்களா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதை 12ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் 16ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி 13 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 24 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 12ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா வரும் 60 மனிதர்கள் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் 16ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 80 மாணவர்கள்.
அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் 13 4 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 52 மனிதர்கள். 24 4 மல்டிப்ளை பண்ணுங்கள் 96 மாணவர்கள் அப்படின்னு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா மனிதர்களையும் மைனஸ் பண்ணுங்கள், மாணவர்களையும் மைனஸ் பண்ணுங்கள். 60ல் 52 போச்சுன்னா என்ன வரும்? இது மனிதர்கள், இதுவும் மனிதர்கள். 60ல் 52 போச்சுன்னா 8ன்னு வருமா? அப்போது 8 மனிதர்கள். நெக்ஸ்ட்டு 80ல் 96 போச்சுன்னா பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 96ல் 80 போச்சுன்னா என்ன இருக்கும்? மிச்சம் 16 இருக்கும். 16 மாணவர்கள். ரெண்டையும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது 8 மனிதர்கள் வந்து 16 மாணவர்களுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இந்த கேன்சல் பண்ணுங்கள். 1 8 2 16. அப்போது ஒரு மனிதன் வந்து 2 மாணவர்களுக்கு சமம். இப்போ அவங்க வந்து ரேஷியோ கேட்டிருக்காங்களா? அப்போ இந்த மாணவர்களை இந்த சைடு கொண்டு வாங்க, இந்த 1 வந்து அந்த சைடு கொண்டு போயிருங்க. இந்த மாணவர்களை, அதாவது மாணவர்களையும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. மனிதன் டிவைடட் பை மாணவன். இந்த சைடு 2 இருக்கு, இந்த 2 அந்த சைடு போணுச்சு அப்படின்னா டிவைடில் மாறிடும். அவ்வளோதான். அப்போது ரேஷியோ கேட்டிருக்காங்களா? அப்போ மனிதன் இஸ்டு மாணவன் ரேஷியோ என்ன அப்படின்னா 2:1. இதுதான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாணவனை இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம், இந்த 1 வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டோம். பெருக்கில் இருக்க 1 வந்துக்கிட்டு ரொம்ப டிவைடில் மாறிச்சு. அப்போ 2/1 மாறிச்சு. 2/1 எப்படி எழுதலாம்? 2:1 அப்படின்னு எழுதலாம். அதான் மனிதன் மற்றும் மாணவர்களோட வேலையின் வீதம் எவ்வளோ அப்படின்னா 2:1. இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு இராணுவ முகாமில் 1000 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீரர்கள் அப்படின்னு போடுங்க, அதுக்கடுத்து நாட்கள்ல போடுங்க. ஒரு இராணுவ முகாமில் 1000 வீரர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளதுன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. நல்ல கொஸ்டின் மார்க் கிடையாது, புள்ளி. ஓகேவா? அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த 1000தோட 400 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணா வரும் 1400 அப்படின்னு வந்துருச்சு. மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. தெரியாது, எக்ஸ்னு வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேர் விகிதமா எதிர் விகிதமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, இங்கே வீரர்கள் அதிகரிக்கிறாங்க, இந்த சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வீரர்கள் அதிகரிக்கிறனால உணவுப் பொருள் வந்து கம்மியான நாட்கள் தான் வருமா? அப்போ அந்த சைடு மைனஸ் ஆகும். ஒரு சைடு இன்க்ரீஸும் மறு சைடு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதனால இது ஒரு எதிர் விகிதம். எதிர் விகிதம் என்ன பண்ணுவோம்? டேட்டா மல்டிப்ளை பண்ணுவோமா? டேட்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 1000 பெருக்கல் 70 ஈக்குவல் டு 1400 பெருக்கல் எக்ஸ். இந்த சைடில் இருக்க 2 ஜீரோக்கு இங்கே இருக்க 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 1 7 இங்கே 7 14, 1 2 I 2 10, இங்கே 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது. மல்டிப்ளை பண்ணா வரும் எக்ஸ் ஈக்குவல் டு 50. அப்போது 50 நாட்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாட்களில் செய்து முடிப்பர். ஒரு ஆண் தனியாக அவ்வேலை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஒரு சிறுவன் தனியாக அவ்வேலை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 8 ஆண்கள் மற்றும்னா ப்ளஸ் போட்டுக்கணும். 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் ஒரு வேலையை வந்து 10 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. அதே வேலையை 6 ஆண் ப்ளஸ் 8 சிறுவர்கள் 14 நாளில் கம்ப்ளீட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண் தனியாக அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு சிறுவன் வந்து தனியாக அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 8ஐயும் இந்த 10ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 12ஐயும் இந்த இதில் சிறுவர். ஓகே, இந்த 8ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் 12ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே 6ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 80ன்னு வருமா? அப்போ 80 ஆண் அப்படின்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் 12ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 120 சிறுவர்கள். அதுக்கடுத்து இந்த 6ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 84 ஆண். நெக்ஸ்ட் 8ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 112 சிறுவர்கள் அப்படின்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஆணையும் மைனஸ் பண்ணோம், சிறுவர்களையும் மைனஸ் பண்ணோம். 84ல் 80 போச்சுன்னா வரும் 4ன்னு இருக்கும். அப்போ 4 ஆண் அப்படின்னு வந்துடுச்சா? ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 120 சிறுவர்கள் இருக்கா, இங்கே 112 இருக்குது. 120ல் 112 போச்சுன்னா வரும் 8 சிறுவர்கள் அப்படின்னு வந்தாச்சு. ரெண்டையும் நடுவில் ஈக்குவல் போட்டுக்கணும். மைனஸ் பண்ணி நடுவில் ஈக்குவல் பண்ணணும். அதாவது 4 ஆண் வந்து 8 சிறுவர்களுக்கு சமம். அப்போ ஒரு ஆண் வந்து எத்தனை சிறுவர்களுக்கு சமம்? 2 சிறுவர்களுக்கு சமம். ஓர்னாங்கனாங்க ஈர்னாங்க கேட்டால் தான் ஒரு ஆண் வந்து 2 சிறுவர்களுக்கு சமம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா
இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், நான் ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், எதை வேணா எடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 8 ஆண் ப்ளஸ் 12 சிறுவர்கள் வந்து ஒரு ஒர்க்கை வந்து எத்தனை நாளாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 10 நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்மள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு ஆண் வந்து எத்தனை நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆணாக மாற்றணும். இந்த 8 ஆண் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இந்த 12 சிறுவர்களை நம்ம ஆணாக மாற்றணும். 2 சிறுவர்கள் வந்து எத்தனை நாளாக ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 2 சிறுவர்கள் வந்து எத்தனை 8 ஆண் அப்படியே வச்சுக்கோங்க. 12 சிறுவர்கள் இருக்கா, அந்த 12 சிறுவர்களை நம்ம ஆணாக மாற்றணும். இங்கே பாருங்க, 2 சிறுவர்கள் வந்து ஒரு ஆணுக்கு சமம். அப்போ 12 சிறுவர்கள் எத்தனை ஆணுக்கு சமம் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 2ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சிறுவர்கள் வரும். 6 மல்டிப்ளை பண்ணால் 12 சிறுவர்கள் வருமா, அப்போ இந்த சைடும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது 12 சிறுவர்கள் ஈக்குவல் டு 6 ஆண் அப்படின்னு அர்த்தம். 12 சிறுவர்களுக்கு பதிலாக 6 ஆணை சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஈக்குவல் டு 10. இப்போ 8ஐயும் 6ஐயும் ப்ளஸ் பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணா வரும் 14 வந்துருச்சு. 14 ஆண் ஈக்குவல் டு 10ன்னு வந்துருச்சு. அப்போ 14 ஆண் வந்து 10 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு ஆண் வந்து எத்தனை நாள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. 14 ஆண் வந்து 10 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆண் வந்து எத்தனை நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க தெரியாது, எக்ஸ்னு வச்சாச்சு. இப்போ எக்ஸ் இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த 14ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 140. அப்போது ஒரு ஆண் வந்து 140 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்ம ஆண் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி சிறுவர்களுக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 8 ஆண் ப்ளஸ் 12 சிறுவர்கள் ஈக்குவல் டு 10 நாள். ஓகேவா, இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிறுவர்களை ஆண்களாக மாற்ற போகிறேன். ஆண்களை வந்து சிறுவர்களாக மாற்ற போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஆண் வந்து எத்தனை நாள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால நான் சிறுவர்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆண்களாக மாற்ற போகிறேன். இங்கே பாருங்க, ஒரு ஆண் வந்து 2 சிறுவர்களுக்கு சமமா, அப்போ 8 ஆண் வந்து எத்தனை சிறுவர்களுக்கு சமம், 16 சிறுவர்களுக்கு சமம். அவ்வளோதான். நீங்கள் இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் சரி, டேட்டாவே சொல்லிடலாம். ஒரு ஆண் வந்து 2 சிறுவர்களுக்கு சமம் அப்படின்னா 8 ஆண் வந்து 16 சிறுவர்களுக்கு சமம். ப்ளஸ் இங்கே 12 சிறுவர்கள் இருக்குது, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஈக்குவல் டு 10. 16ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணனா வரும் 28 சிறுவர்கள். 28 சிறுவர்கள் எத்தனை நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 10 நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு சிறுவன் வந்து எத்தனை நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், 28 சிறுவர்கள் வந்து 10 நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிறுவன் எத்தனை நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவான். இப்போது எக்ஸாம் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 28ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணா வரும் 280. அப்போ 280 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஆண் வந்து 140 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு ஆண் வந்து 140 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சிறுவன் வந்து 280 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். 8 ஆண் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 10 நாளாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 6 ஆண் 8 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு ஆண் தனியாக அந்த ஒர்க்கை எத்தனை நாளாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு சிறுவன் வந்து தனியாக அந்த ஒர்க்கை எத்தனை நாளாக கம்ப்ளீட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 8ஐயும் இந்த 10ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி 12ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 6ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 8ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு ஆணை மைனஸ் பண்ணணும், சிறுவர்களே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணி எழுதணும். அதாவது 4 சிறுவர் வந்து 4 ஆண் வந்து 8 சிறுவர்களுக்கு சமம் அப்படின்னு எழுதியாச்சு. இதை கேன்சல் பண்ணி அப்படின்னா ஒரு ஆண் வந்து 2 சிறுவர்களுக்கு சமம் அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் ஏதாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இதான் எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து நான் ஃபுல்லாகவே ஆணா மாற்ற போகிறேன். ஏன் ஆணா மாற்றுறேன் அப்படின்னா ஒரு ஆண் வந்து எத்தனை நாள் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு தெரியணும். அதுக்காக ஃபுல்லாக அந்த ஈக்குவேஷனை ஆணா மாற்ற போகிறேன். மாற்றினீங்க அப்படின்னா இப்போ ஆணா மாற்றணும் அப்படின்னா அந்த சிறுவர்களை தான் மாற்றணும். 12 சிறுவர்கள் வந்து எத்தனை ஆணுக்கு சமம்னு கண்டுபிடிக்கணும், 6 ஆணுக்கு சமம். ஏன்னா இந்த 2ஓட 6 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 கிடைக்குமா. அப்போ இந்த சைடும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ 12 சிறுவன் வந்து 6 ஆண்களுக்கு சமம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை சப்ஸ்டியூட் போட்டிங்க அப்படின்னா 14 ஆண் வந்து 10 நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ஒரு ஆண் வந்து எத்தனை நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியணும். அதனால தான் இங்கே எடுத்துக்கிறேன். 14 ஆண் வந்து 10 நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆண் வந்து எத்தனை நாளாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு இந்த 14ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 140 கிடைச்சிச்சு. அதே மாதிரி தான் சிறுவர்களுக்கும் போடணும். சிறுவர்களுக்கு போட்டிங்க அப்படின்னா 280 நாட்கள். இதுதான் இதுக்கான ஆன்சர். 140 நாட்கள் 280 நாட்கள். நெக்ஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் தெரியாத சமம் நம்ம சால்வ் பண்ணலாம். 0.6, 9.6 மற்றும் 0.12 இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. இந்த சம் பாயிண்ட்னால சில பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும். 0.6, 9.6, 0.12 ஓகேவா. இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் ஒரு டிஜிட் தள்ளிப்புள்ளி இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் தள்ளிப்புள்ளி இருக்குது, இங்கே பாருங்கள்
2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. இதுல எது அதிகமான டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்க. இங்க தான் வந்து இதான் வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா. அப்போ 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க அப்போ இந்த ஃபுல் நம்பர்ஸையுமே நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். நீங்க என்ன சில பேர் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா இங்க 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால இதை வந்து 10ஆலையும் இதை 10ஆலையும் இதை மட்டும் 100ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஃபுல்லாவே வந்து 100ஆல தான் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா வரும் இங்க 60ன்னு மாறிடும். 9.6 100ஆல மல்டிப்ளை பண்ணா 960 வந்துடும். 0.12 100ஆல மல்டிப்ளை பண்ணா 12ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. 60 960 12. ரெண்டாவது டிவைட் பண்ணலாமா? 3 2 6 0. நெக்ஸ்ட் 4 2 8 மீதி 1 8 2 16 0. நெக்ஸ்ட் 6 2 12. திரும்ப ரெண்டாவது டிவைட் பண்ண போறேன். 15 2 30 2 4 4 2 8 0 3 2 6. திரும்ப மூணாவது டிவைட் பண்ண போறேன். 5 3 15 இங்க 8 3 24 0 1 3 3. திரும்ப அஞ்சாவது டிவைட் பண்ண போறேன். 1 5 5 இங்க 1 5 5 மீதி 3 6 5 30 1ன்னு வந்துருச்சு. திரும்ப 16ஆவது டிவைட் பண்ண போறேன். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 16 5 மட்டும் 80ன்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து இந்த 4 4 3 12 12ஐயும் 80ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 960 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் 960 கிடைச்சுன்னா இதான் ஆன்சர் அப்படின்னு போட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இப்போ லாஸ்ட்டாக ஆன்சர் எழுதும்போது 100ஆல டிவைட் பண்ணணும். நம்ம பாயிண்ட் ரிமூவ் பண்ணதுக்காக 100ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஆன்சர் எழுதும்போது 100ஆல டிவைட் பண்ணி எழுதணும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி குத்தலாம். அப்போ 9.6 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 48 96 528 1584 மற்றும் 2016 இதோட HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம் வந்து டானா மெத்தட் படி போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக போகும். எந்த வாய்ப்பால் டிவைட் ஆகுது இந்த நம்பர்ஸ்லாம் அப்படின்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்றீங்கன்னா வகுத்தல் முறைப்படி போட போறோம். அதுக்கு ரெண்டு நம்பர் பெருசா இருக்க ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். 1584 2016 தான் இதுல இருக்க பெருசா இருக்க ரெண்டு நம்பர். ஓகேவா? அது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2016 பெரிய நம்பரா இருக்கு பாத்துங்க, அதை உள்ள போடணும். சின்ன நம்பரா இருக்கிறத வெளில போடணும். இப்போ இதை டிவைட் பண்ணுங்க. 1 டைம் போடலாமா? 1584 2016ல 1584 போச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? 432 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த 1584 இங்க போட்டுக்கணும், உள்ள போடணும். 1584 இதை இப்போ டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா வரும் 3 டைம்ஸ் போடலாமா? 1296ன்னு வந்துருச்சு. 432 3 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 1296 அப்படின்னு வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 288. நெக்ஸ்ட் இந்த 432 உள்ள கொண்டு வாங்க. டிவைட் பண்ணுங்க. 288 1 டைம் தான் போட முடியும். 2 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 432 விட அதிகமாக போயிடும். அதனால 1 டைம் தான் போட முடியும். நெக்ஸ்ட் இதை மைனஸ் பண்ணுங்க. 144 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 288 இங்கே கொண்டு வந்துடணும். 288. இது எது வரையும் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா எப்போ 0 வருதோ அதை வரையும் நம்ம போட்டுட்டே போகணும். 144 2 டைம்ஸ் போட்டால் என்ன வரும்? 288ன்னு வரும். இப்போ பாருங்க, ரெண்டே மைனஸ் பண்ணா வரும் 0ன்னு வந்துருச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. 0 வந்தாலும் ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 144 எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ரெண்டு நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட HCF வந்து 144 இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க ரெண்டு சின்ன நம்பரும் கொடுத்துருங்க. 2 3 சின்ன நம்பரும் கொடுத்துருக்காங்களா? இந்த ரெண்டு நம்பர் மட்டும் கொடுத்து 1584 2016 மட்டும் கொடுத்து இதோட HCF கேட்டாங்க அப்படின்னா அதோட HCF வந்து 144. ஓகேவா? எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது 0 வருதோ அந்த நம்பர் தான் நம்ம வந்து HCF எடுத்துக்கணும். ஆனா பாருங்க, இங்க வந்து அதை விட சின்ன நம்பர்லாம் இங்க கொடுத்துருக்காங்களா? அப்ப அதை என்ன பண்ணணும்னா இந்த 48 96 528 இருக்கு. இதுல இருந்து ரொம்ப சின்ன நம்பர் எதுன்னு பாருங்க. 48 தான் ரொம்ப சின்ன நம்பர். அப்போ அதை எடுத்துக்கங்க. 144 இங்க கண்டுபிடிச்சோம்ல, இந்த 144 அதை உள்ள போட்டுக்கணும். இந்த 48 வெளில போட்டுக்கணும். இப்போ டிவைட் பண்ணுங்க. 48 3 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 144ன்னு கிடைக்கும். அப்போ 0 வந்துருச்சா? 144 போச்சுன்னா 0 வந்துருச்சு. அப்போ இதை 48 தான் இதுக்கான HCF. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? தெளிவா நோட்டா சொல்றேன் பாருங்க. இந்த 1584 2016 எல்சிஎம் HCF கேட்டாங்க அப்படின்னா 144 தான் வந்து இதோட ஆன்சர். ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க பாருங்க, இங்க 2 3 சின்ன நம்பர் இருக்கு. அந்த சின்ன நம்பர்ல எது ரொம்ப சின்னதா இருக்கோ அதை எடுத்து நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. நீங்க 96 கூட எடுத்து டிவைட் பண்ணலாம். 96 டிவைட் பண்ணதுக்கு திரும்ப 44 டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப சின்ன நம்பர் ஏதோ அதை எடுத்து டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்க ரொம்ப சின்ன நம்பர் என்ன 48, அதை வச்சு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 0ன்னு வருது. 0 வரையும் டிவைட் பண்ணணும். சப்போஸ் இந்த இடத்துல 0 வரலன்னா அடுத்து இதே மெத்தட்ல நீங்க டிவைட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். ஓகேவா? எப்போ 0 வருதோ அப்பதான் ஸ்டாப் பண்ணணும். இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே 0 வந்துருச்சு. அப்போ எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது 0 வருதோ அதான் வந்து அதுக்கான HCF. 48 டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சு. அப்போ 48 தான் இதுக்கான HCF.
நெக்ஸ்ட் சம் பாருங்க 2 பவர் 3 3 பவர் 2 4 5 பவர் 2 மற்றும் 15 இதோட மீ போவா HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. இந்த சம் ரெண்டு மெத்தடில் போடலாம். நான் ரெண்டு மெத்தடுமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இங்கே 2 பவர் 3 இருக்கா அதை வந்து 2 பவர் 3 வந்து என்ன 2 வந்து 3 டைம்ஸ் எழுதுன்னு அர்த்தம். அப்போ 2 பவர் 3யோட வேல்யூ என்ன 8 ஓகேவா. 2வை 3 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண வரும் 8 வரும் அதான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 3 பவர் 2னா 3 வந்து 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுமா அப்போ 9 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 4 5 வந்து 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 25 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 15 ஓகேவா. இதோட HCF கண்டுபிடிக்கணுமா. எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிங்க. நம்ம HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கான்செப்ட்னா இங்கே ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறீங்க இந்த இடத்துல ஒரு நம்பரால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து இங்கே இருக்க எல்லா நம்பராலுமே டிவைட் ஆகணும். இப்போது 2 எடுத்து டிவைட் பண்ணுங்கள் 8ஆல் டிவைட் ஆகும். ஆனால் 9ஆல் டிவைட் ஆகாது. 25 15ஆல் டிவைட் ஆகாது. 3 எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. 4ஆல் டிவைட் ஆகுது. 4 எடுத்தீங்க அப்படின்னா 9 25 15ஆல் டிவைட் ஆகாது. இதே மாதிரி ஒவ்வொரு நம்பர் எடுத்து பார்த்தாலும் எதாலுமே டிவைட் ஆகாது. எதாலும் டிவைட் ஆகலை அப்படின்னா அது வந்து 1ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்போ இதுக்கான HCF வந்து 1. இதான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். HCF அப்படின்னு இதே LCM தான் நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்போம். அப்படிலாம் கிடையாது. HCF வந்து இங்கே ஒரு நம்பர் எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க இந்த இடத்துல ஒரு நம்பர் எடுத்து டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும். இப்போ நீங்கள் இதில் எந்த நம்பர் எடுத்து டிவைட் பண்ணாலும் அது எல்லா நம்பரும் டிவைட் ஆகாது. 1ஆல் மட்டும் தான் டிவைட் பண்ணால் தான் டிவைட் ஆகும். அப்போ அதுக்கான HCF வந்து 1. நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் என்னன்னா ரெண்டாவது மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க இங்கே 2 பவர் 3 இருக்கா அப்போ 2 வந்து 3 டைம்ஸ் எழுதணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 3 பவர் இருக்கா 3 வந்து 2 டைம்ஸ் எழுதணும். அதுக்கடுத்து இந்த 4 இருக்கா 4 வந்து ஒரு பகா எண்ணா இருக்கு சரி பகு எண்ணா இருக்கு அதை வந்து பகா எண்ணா மாற்றணும். ஏன்னா நம்ம வந்து இந்த மெத்தட் நான் இப்போ சொல்கிற மெத்தடில் HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பகா எண்களாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 4 எப்படி எழுதலாம் 2 × 2ன்னு எழுதலாமா 2 அப்படின்றது ஒரு பகா எண் தான். நெக்ஸ்ட் 5 என்ன பண்ணலாம் 2 × 2ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் காமா 5 ஸ்கொயர் இருக்கா அப்போ 5 × 5 அப்படின்னு எழுதலாம். 5லாம் வந்து ஒரு பகா எண்ணா இதில் இருக்க நம்பர் எல்லாமே பகா எண்ணா இருக்கணும். சப்போஸ் பகு எண்ணா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பகா எண்ணா கன்வெர்ட் பண்ணிக்கணும். 4 அப்படின்றது ஒரு பகு எண் அதனால நான் வந்து பகா எண்ணா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 15 அப்படின்றது ஒரு பகு எண் ஏன்னா அது வந்து 3ஆல் டிவைட் ஆகும் 5ஆலும் டிவைட் ஆகும் 1ஆல் டிவைட் ஆகும். பகா எண் அப்படின்னா 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் தான் டிவைட் ஆகணும். மற்ற எந்த நம்பராலும் டிவைட் ஆகக்கூடாது. இப்போ பாருங்க 3 5ஆலாம் எக்ஸ்ட்ரா டிவைட் ஆகிறனால இது வந்து ஒரு பகு எண் அதை வந்து நம்ம பகா எண்ணா மாற்றணும். அப்போ 15 வந்து எது ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும் 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 15 வருமா அப்போ 3 × 5 அப்படின்னு எழுதியாச்சு. இந்த 15 வந்து 3 × 5 அப்படின்னு எழுதியாச்சு ஓகேவா. இப்போ நம்ம இதோட HCF கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மெத்தடில் மாற்றி எழுதுனதுக்கப்புறம் தான் HCF கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாருங்க HCF அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நம்பர் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும். இப்போ இங்கே 2 பாருங்க இங்கே 2 இங்கே இருக்கு இங்கே 2 இல்லை இங்கே 2 இருக்கு இங்கே 2 இல்லை இங்கேயும் 2 இல்லை அப்போ 2 வரவே வராது. நெக்ஸ்ட் 3 இருக்கா 3 பாருங்க இங்கே 3 கிடையாது அப்போ 3 வராது. ஏதாவது ஒரு இடத்துல 3 இல்லைனா கூட அது 3 நம்ம எடுத்துக்கூடாது. அதே மாதிரி 5 பாருங்க இங்கே 5 இருக்கு இங்கே 5 இருக்கு மற்ற எங்கேயுமே 5 கிடையாது அப்போ 5 வராது. அப்போ HCF என்னது 1 தான். இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க ஒரு எண்ணை 24 32 மற்றும் 36ஆல் வகுக்கும் போது முறையே 19 27 மற்றும் 31 என்பன மீதியாக கிடைத்தால் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 24 ஒரு எண்ணை வந்து 24 32 36 இந்த 3 நம்பரால் வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்குதுன்னா 24ஆல் வகுக்கும்போது 19 மீதி கிடைக்குதா 32ஆல் வகுக்கும்போது 27 மீதி கிடைக்குது 36ஆல் வகுக்கும்போது 31 மீதி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ இதெல்லாம் மைனஸ் பண்ணுங்க 24ல் 19 போச்சுன்னா 5 அதே மாதிரி 32ல் 27 போச்சுன்னா 5 36ல் 31 போச்சுன்னா 5 மீதி பாருங்க எல்லாமே சமமாக இருக்கா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் சமமாக இருக்குது இதை அப்படியே வச்சுக்கோங்க. மீதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா வர ஆன்சர் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் ஓகேவா. இங்கே பாருங்க ஒரு எண்ணை எதால் வகுக்கிறாங்க 24 32 36ஆல் வகுக்கிறாங்களா அப்போ 24 32 36 இது எல்லாத்துக்குமே LCM எடுங்க. ரெண்டாவது டிவைட் பண்ணலாமா 12 24 16 32 18 36 நெக்ஸ்ட் ரெண்டாவது டிவைட் பண்ணுங்க 6 12 8 16 9 18 நெக்ஸ்ட் ரெண்டாம் வாய்ப்பில் டிவைட் பண்ணலாமா 3 2 6 4 2 8 இங்கே 9ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் மூணாவது டிவைட் பண்ணலாம் 1 3 3 4 3 9 திரும்ப மூணாவது டிவைட் பண்ணலாம் 1 4 1 திரும்ப நாலாவது டிவைட் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க LCM என்ன கிடைக்குது 288 அப்படின்னு கிடைச்சிருச்சு. நான் என்ன சொன்னேன் மீதி வந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னா வர LCMோட அந்த 5 மைனஸ் பண்ணணும். இங்கே எல்லாமே சமமாக இருக்குது ஒவ்வொரு நம்பரையும் வகுக்கும் போது மீதி வந்து சமமாக இருக்குது 5 5 5 அப்படின்னு இந்த மீதியை பார்க்கக்கூடாது அதை மைனஸ் பண்ணி வர ஆன்சரை பார்க்கணும். டேரக்டாக நீங்கள் பாருங்கள் இங்கே இருக்க மீதி வந்து டிஃப்ரெண்டாக தானே இருக்குது நீங்கள் எப்படி சமமாக இருக்குன்னு சொல்லிங்கன்னு கேட்கக்கூடாது. அந்த எந்த நம்பரை வகுக்கிறோமோ மீதி என்ன கிடைக்குதோ அதை இடையே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வர ஆன்சர் வந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். என்ன ஆன்சர் வருது மைனஸ் பண்ணி வரும்போது 5 அப்படின்றது 5 வந்து இதோட மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் வரும் 283 இதான் வந்து இதுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த 24 32 36 இதுக்கு வந்து LCM எடுக்கணும். நெக்ஸ்ட்
இந்த நம்பரையும் மைனஸ் பண்ணணும். மீதி எல்லாம் சமமாக இருக்குது. மீதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா வர்ற ஆன்சரோட வர்ற எல்சிஎம்மோட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா வரும் 283. இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 2 எண்களின் மீச்சிமாவானது அந்த 2 எண்களின் மீபோவாவை போல் 36 மடங்கு. அவற்றின் பெருக்கல் பலன் 3600 எனில் அவற்றின் மீபோவா என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 எண்களின் மீச்சிமாவானது அந்த 2 எண்களின் மீபோவாவை போல் 36 மடங்குன்னு கொடுத்துருக்காங்களா? எல்சிஎம் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து HCF. ஓகேவா? 2 எண்களின் மீச்சிமாவானது 2 எண்களின் மீபோவாவை போல் 36 மடங்கு. அப்போ HCF வந்து எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் வந்து 36x இருக்கும். மடங்கு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். 36 மடங்கு அப்படின்னால இந்த எக்ஸோட 36 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 36x அப்படின்னு கிடைக்கும். அப்போ HCF வந்து எக்ஸ், எல்சிஎம் வந்து 36x. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2 எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 3600 கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? மீபோவா HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த சம் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். ஃபார்முலா என்னன்னா LCM × HCF = ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அதாவது இரு எண்களின் பெருக்குத்தொகை. 2 எண் வந்து A, Bன்னு எடுத்துக்கிறேன். பெருக்குத்தொகை அப்படின்னா நடுவில் பெருக்கல் குறி போட்டுருக்கேன். நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இல்லை A × B அப்படின்னு கூட எழுதிக்கலாம். நான் A × B அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்கே பாருங்க LCM என்னது? எக்ஸ். சாரி, LCM வந்து 36x. அதை அப்படியே போட்டுக்கோங்க. 36x பெருக்கல் HCF வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 எண்களோட பெருக்குத்தொகை கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ? 3600. ஓகே, இப்போ எக்ஸ் மல்டிப்ளை பண்ணா வரும் x² அப்படின்னு வந்துருச்சு. 36 அந்த சைடு கொண்டு போங்க. x². ஓகேவா? 3600 டிவைடட் பை 36. இப்போ 36 டிவைட் பண்ணுங்க. 36 இங்கே வந்துருச்சு. 100ன்னு வந்துருச்சா? இங்கே x² வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 100ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ என்ன? அது எக்ஸோட வேல்யூ என்னது? 10. எக்ஸ் அப்படின்றது என்னது? HCF. அப்போ அவங்க HCF தானே கேட்டிருக்காங்க. HCF எவ்வளோ? 10 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதான் லாஸ்ட் சம். 2 எண்களின் மீபோமா எல்சிஎம் வந்து 48 ஆகவும் மேலும் அந்த எண்கள் 2:3 என்ற விகிதத்திலும் இருந்தால் அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகையானது எதற்கு சமமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 2 எண்களோட மீச்சியமா கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 48. நெக்ஸ்ட் 2 எண்களோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 2:3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இரு எண்களின் கூட்டுத்தொகை எதற்கு சமமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 2 எண்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கொடுத்துட்டு ரேஷியோ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 2 எண்கள் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே HCF கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. வேற மெத்தடில் யூஸ் பண்ணணும். இப்போ எல்சிஎம் கொடுத்து 2 எண்களோட ரேஷியோ கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 48. அந்த 48 இந்த 2ஆல் டிவைட் பண்ணுங்க. முதல் எண் கிடைச்சிரும். 2ஆல் டிவைட் பண்ணா வரும் 24. அப்போ 2 எண்களில் முதல் எண் என்ன அப்படின்னா 24. ரெண்டாவது எண் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த 48 இந்த 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணா வரும் 16. இதான் வந்து ரெண்டாவது எண். ஓகேவா? முதல் எண் வந்து 24, ரெண்டாவது எண் வந்து 16. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கூட்டுத்தொகையா? 2 எண்களின் கூட்டுத்தொகையா? அப்போ 2ஐயும் ஆட் பண்ணுங்க. 24ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணா வரும் 40. இதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். 2 எண்களோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. 2 எண்களோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 2 எண்களோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 எண்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த எல்சிஎம் வந்து முதல் ரேஷியோட டிவைட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா முதல் எண் கிடைச்சிரும். 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவது எண் கிடைச்சிரும். 2ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 40. இது வந்து எல்சிஎம் கொடுத்தா மட்டும்தான். இதுவே HCF கொடுத்தாங்க அப்படின்னா அது வேற மெத்தடில் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டவுட்டான சம் எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.